நாங்களும் ஒரு லிமிட் வச்சுட்டோம். 15 வயசுக்கு மேல குர்ஆனை பிடிக்கிறது நோண்டி அவன் மூப்புக்கு விட்டுட்டோம். அவனை யோசிக்க கூட விடல. ரைட்டாக நான் 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். உதாரணமாக எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அகதியா பாடசாலை நான் உங்களுக்கு மனக்கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கிறேன். நான் யாருக்கும் ஆர்டர் போடல, யாருக்கும் ஏசல்ல, என் ஆத்திரத்துல கொஞ்சம் வெளியப்படுத்துறேன். அகதியா பாடசாலை கிட்டத்தட்ட 1000 பேர் படிச்ச ஒரு இடம் அது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காலத்துல அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு, ரசூல்மார்கள் யாரு, மலக்குமார்கள் யாரு, வேதங்கள் என்ன, குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன, பெருமாளுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இந்த அறிவை ஓரளவுக்காவது அவர்கள் படிச்சு வச்சிருப்பாங்க. எங்கால படிச்சேன்னு கேளுங்க, அந்த அகதியான்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு ஈக்குவலாக 1000 பேர் மட்டும் அந்த இடத்துல இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. நான் சொல்றது பொய்யண்டா. நாங்க விட்ட இடம், விட்ட பிழை. இவ்வளவு தூரத்துக்கு போதைய பத்தி மோசமா இருக்கிறையோ, கெட்ட வார்த்தை பேசுறான், உண்மை மதிக்கிறான் இல்ல, பள்ளிவாசல் இல்ல, கெட்ட வார்த்தை நட்டோட்ட வராதுறான், மூத்தவனை மதிக்க தெரியா, உலமாக்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியா, இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோமே, எங்க விட்ட பிழை இது. அந்த இடத்துல கொஞ்சம் போய் பாருங்க. 100 பேர் 1000 இருந்தது, குறைஞ்சு 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 வந்து 100 பேரு 120 பேர்ல வந்து நிக்குது. எல்லாம் கொஞ்சம் மனசுல கை வைங்க, எல்லாம் கொஞ்சம் மனசுல கை வைங்க. உங்களோட எல்லாத்த புள்ளைகளும் அதுல படிச்சுப்பாங்களா இல்லையா? யாராச்சும் யோசிச்சோமா? 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 4 மணித்தியாலம் முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சிங்களத்திலையும் மார்க்கம் கற்பித்து கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான இடம். என்ன கேட்டா இஸ்லாமிய சூழலில் பாடசாலையை விட மிக முக்கியமான இடம் அகதியா பாடசாலை. அவன்கிட்ட இந்த அகதியா பாடசாலையில படிக்கிற ஒழுக்கமும் அறிவும் இருந்தால் பாடசாலையில் அவன் தலை சிறந்தவனாக உயர்ந்திருப்பான். அந்த இடத்துல ஆள்க குறை விளங்குத என்ன சொல்ல வருகிறேன் என்று. எப்படி குறைஞ்சிச்சு இந்த புள்ளைகள் ஏன் நின்றாங்க? யாராச்சும் போய் கேட்டோமா? இந்த பிள்ளைக்கு இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் வந்தாலும் சரி வராட்டும் சரி எட்டிட்டோம். அதை விட முக்கியமான வேலை இருக்கிறேன். 8 மணிக்கு தொடங்குற அகதியா பாடசாலை 8:30க்கு கட்ட கலசனோட போல எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போறான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் இதையும் மேசுறதுக்கு சொல்லல. 8:30 அவன் அகதியால 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மார்க்கம் படிச்சு கொண்டிருக்க வேண்டிய அதே சேம் நேரம் அவன் 8:30க்கு கட்ட கலசனோட தொட விளங்குது. முந்தி அந்த ஒரு சாரத்தை போட்டு உள்ளுக்கு கட்ட கலசம் போட்டிப்பான். இப்ப அது அப்படி மாறி மிச்ச கவலை அவன முழங்கால் விளங்குது, தொட விளங்குது, ஓப்பனா அந்த ரோட்ல போவான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் என்னன்னு வைத்துட்டா மூத்தவங்க ஒருத்தர் இது ஒண்ணும் சொல்றாங்க இல்ல, எல்லாம் லைக் பண்றாங்க, இதை எதிர்க்கிறாங்க இல்ல, எப்ப இப்படி எல்லாம் போக கூடாது, தொட ஹராம், தொட ஹராம் இஸ்லாத்துல. தொட வெளியே விளங்குறது ஹராம், ஆம்பளைக்கும் தான் பொம்பளைக்கும் தான். இது தப்பண்டு தாரும் செல்லல, எல்லாம் அங்கீகரிச்சுட்டாங்க. அப்ப இது சரிதான். அடுத்த ஜெனரேஷன் ஒசக்க வராது, மறுபடியும் அது கூடி குறைஞ்சு குறைஞ்சுதான் போகும். முட்டுக்கால் விளங்கிய தொடர் விளங்கும், அப்படி கூடிதான் போகும். ஏன் சரி கண்டு விட்டோம், பிடிச்சு நிப்பட்டல்ல, மகன்கிட்ட சொல்லல. கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, அங்க ஆள்க குறைய குறைய இங்க பாவத்துல விழுகிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூடுது. நல்லா கவனிங்க, நான் ஜோக்கு சொல்லல. இங்க மார்க்கம் சொல்லிப்படக்கூடிய இடத்துல ஆள்க குறைய குறைய அது குறைய எங்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லையே, அந்த புள்ள எங்க போகுது? இந்த இங்க கெட்டு போறோம்னு சொல்றோமே, கண்ணீர் வடிக்கிறோமே, இந்த பயம் பண்றனே, அந்த செக்ஷனுக்குள்ள மாறுக வேண்டும். அடுத்தது மദ്രസா. சரி செய்யுங்க, சரி. உண்மையிலே நீங்க போய் அதிபரையோ அந்த இடத்துல போய் பாருங்க. நான் சொல்றது பொய்யாமையாடு விலகும். மார்க்கம் சொல்லிப்படக்கூடிய இடத்துல 1000 இருந்தது 100 ஏன் குறைஞ்சது? மற்ற 900 புள்ளகள் எங்க? அவங்களோட பேரண்ட்ஸ் எங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? தேவையில்லை என்று நினைக்கிறோமா? 8 மணிக்கு மத்த பகுதி நேர வகுப்புகளுக்கு போறாங்க. இன்றைக்கு அரசாங்கத்துடைய ரூல்ஸ் அவதியா நேரத்தில் பகுதி நேர வகுப்பு தடை.
என் புள்ள சுபக்கு 6 மணிக்கு ஸ்கூல் பாடத்துக்கு போகுது, 8:30க்கு போகுது, எங்க நின்றுட்டு போகுது? மார்க்கம் சொல்ற இடத்திலிருந்து கேன்சல் ஆகி நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்க மாறுது. அவனுக்கு இப்ப எப்படி அல்லாஹ் தெரியும், ரசூல தெரியும், ஒழுக்கத்தை தெரியும், மார்க்கத்தை தெரியும், மார்க்கத்தோட சட்ட திட்டம் தெரியும். உம்ம மௌத்தா போனா தொழிலுக்கு அவனுக்கு எப்படி தெரியும், தக்பீர் கட்ட தெரியும். கண்ணியமானவர்களே, அடுத்த குர்ஆன் மதரசா நேர முடியும். குர்ஆன் மதரசா இது அடுத்த மிஸ்டேக். விட்ட பிள்ளைகள் இன்றைக்கு மதரசாவுடைய நேரத்தில் விளையாடக்கூடிய பிள்ளைகளும், மதரசாவுக்கு அனுப்பாத பெற்றோர்களும், மதரசாவுக்கு போகாத பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூடுது. நீங்க பாலே போற வெளியே ரோட்ல வந்து பாருங்க, எத்தனை புள்ள விளையாடுது. அது என்ன நேரம்? ஒரு காலத்தோட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாடசாலை விட்டா மதரசா, அதுக்கு பிறகுதான் விளையாட்டு. இப்ப அப்படி எல்லாம் இல்ல. உண்மையே சொல்றா, ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் மாற்றல், மதரசா ஹசரத் வரமாட்டாரு. ஹசரத் என் புள்ளிண்ட கொஞ்சம் மெடிக்கல், என் புள்ளை அனுப்புறேன், சரியா பாடத்தை கேட்டு அனுப்பி விட்டுருங்க. இது எந்த காட்சி ஒரு நாள் ஸ்கூல் போன பிள்ளைய 10 மணிக்கு 10 மணிக்கு இன்றைக்கு மதரசா வச்சுக்கு ஸ்கூல் இருந்து லீவு வேணும் என்று எந்த ஹசரத்தாவது கேட்டீங்களா? உம்மா வாப்பா அப்படி கேட்டு புள்ளைய ஸ்கூல்ல இருந்து எடுத்து மதரசாக்கு அனுப்பிடுவாங்களோ? அதுக்கு ஸ்கூல் அனுமதி கொடுத்துருமோ? அப்ப இந்த அனுமதி எல்லாம் ஏனப்பா மதரசால இருக்கிறீங்க? இரண்டாவது, பாடத்தை கேட்டு அனுப்புங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அவரு ஹசரத்து கடைசி அரை மணித்தியாலம் தான் மார்க்க சொல்லி கொடுப்பாரு. போனத்தோட எல்லாத்தையும் குர்ஆன் பாடத்தை கேட்டு போட்டு கடைசி ஒரு அரை மணித்தியாலத்துக்கு இதுதான் உங்களுடைய பருது, தொழிலுடைய பருது, உண்மை அப்படி இப்படி நடக்கணும், குடும்பத்தோடு இப்படி நடக்கணும், இதான் ஒழுக்கம், இப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற கடைசி அரை மணித்தியாலத்துல இங்க என்ன நடக்குது? என் பிள்ளைய 3 மணிக்கு அனுப்பிடுவேன் ஆஃப்டர் கிளாஸ், என் புள்ளி அசரோடு அனுப்பிடுவேன். எல்லா புள்ளையும் அனுப்பி போட்டு 2 புள்ளையோட அசரத்து உட்கார்ந்து நிற்பாரு. இதே உம்மா அப்பா 2 வருஷத்துக்கு போற வந்து சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு ஆயத்துல குடிசையும் பாடுதில்லை, என் பிள்ளைக்கு அளந்து சுரத்து பாடுதில்லை. எங்கப்பா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவன் நிக்க வச்சுக்கிறீங்க? எங்கப்பா சொல்லிக் கொடுக்க அவன் புள்ளைய வச்சரி, அதான் பிடிச்சு பிடிச்சு அனுப்பிட்டிய. தலை குத்து பொத்துக்கொள்ளவும், காய்ச்சல், கல்யாணோடு, கத்தோடு, மையத்தோடு, ஸ்கூல் போறதுல கொஞ்சம் தலைவாரம் என்னன்னு பார்த்தா லீவ் எடுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க, மதரசாவுக்கு லீவு. எப்படி? நான் கொஞ்சம் நோட் பண்ற விஷயத்தை சொல்றேன். நான் புள்ள இன்னைக்கு ஒரு மனுஷன் லீவுமா, ஸ்கூல் வந்தாரா? ஸ்கூல் வந்திருக்கிறாரு. நான் ஸ்கூல் படிப்பை கொச்சப்படுத்தல. நீங்க அந்த விட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளை இடத்துல மார்க்கம் போவதில்லை, அல்லாஹ் ரசூல் போவதில்லை, விளக்கங்கள் போவதில்லை, ஒழுக்கங்கள் போவதில்லை. நாளைக்கு ஒன்ன முறைப்பான், கை நீட்டுவான், உன தூக்கி வெளியே போடுவான். காரணம் என்ன? படிப்புக்கு டாக்டர் தான் பேஷண்ட இங்க வா உனக்கு ஊசி போடணும், எப்படிக்கும் நல்ல டாக்டர் மருந்து எடுக்க போறேன், இங்க வாடா கையை நீட்டு ஊசி எடுக்கணும், இதான் மருந்து எடுத்துக்க. இப்படி ஒருத்தர் பேசினா இந்த சமூகம் அந்த டாக்டரை ஏற்றுக்கொள்ளுமா? பைத்தியமா பெரிய டாக்டர் ஏற்றுக்கொள்ளுமா? வாடா போடா பேசட்டும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்வோமா? அடிச்சு திரட்டுவோமா இல்லையா? அடிச்சு திரட்டுவோமா இல்லையா? பெண்களை தவறா பார்க்கிறான், கெட்டத மாதிரி பேசுறான், அது டாக்டர். நாங்க யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை, ஆனா அதுக்குரிய வேலை செய்யறதும் இல்லை, அதுக்குரிய வேலை செய்யறதும் இல்லை. அறிவு எப்ப உயர்த்தும்டா ஒழுக்கத்தோட உயர்த்தும். கண்ணியமானவர்களே, நான் சொன்ன விடயங்கள், நீங்கள் கேட்ட விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கணக்கில் வச்சு அவர்களுடைய எதிர்காலம் சீர்திருத்தமாக அமைய வேண்டும் என்பதை மனதில் வைத்து எங்களுடைய அத்துணை தவறுகளையும் திருத்திக் கொண்டு சீதேவியான சமூகத்தை உருவாக்கக்கூடிய நல்ல சீதேவிகளாக ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மறைப்பாயாக, ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக. யார் யாரெல்லாம் மோசமான பாவனைகளில் சிக்கி இருக்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே அவர்கள்
ஓ